Good morning, champion. This is Professor Surendran from Government College of Technology. I am technical champion Selvaraj Alangi. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா forging அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கறோம். Forging பத்தி என்ன சொல்றாங்க? Manufacturing process involving the shaping of metal using localized compressive forces. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அதை வந்து ஒரு ஃபார்ம் ஷேப்பை உருவாக்குறாங்க. எதை பயன்படுத்தினா லோக்கலைஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி இப்போ இது பண்ணுறாங்க. இதுதான் ஃபோர்ஜிங் சொல்கிறாங்க. The blows are delivered with a hammer or a die. அதுக்கான ப்ளோ வந்து அதுக்கான ப்ரெஷர் வந்து எது கொடுக்குதுன்னா ஹேமரோ இல்லை டையோ தான் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. Forging is often classified according to the temperature at which it is performed. ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து அதை வந்து இது பண்ணுறாங்க. கோல்டு ஃபோர்ஜிங், வார்ம் ஃபோர்ஜிங், ஹாட் ஃபோர்ஜிங் அப்படி 3 வகை பிடிக்கிறாங்க. We can get the desired shapes by a compressive force applied with the help of a pair of dies. ஸோ டைஸ் வந்து பேரா ஜோடியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. பேரா டைஸ் யூஸ் பண்ணி வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை பயன்படுத்தி நமக்கு வந்து என்ன ஷேப் கிடைக்கிறாங்க. It is possible to closely control the grain flow in the specific direction such that the best mechanical properties can be obtained based on the specific application. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எதை கண்ட்ரோல் பண்ணுவோம்? கிரெயின் ஃப்ளோ வந்து ஸ்பெசிஃபைட் டைரக்ஷனில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணால வந்து நமக்கு பெஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. அது வந்து ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். A simple forging operations can be performed with a heavy hammer and a anvil has been done traditionally by blacksmiths. இது வழக்கமாக பிளாக் ஸ்மித்தி ப்ராசஸில் நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் வந்து என்பது ஹெவி ஹேமர் வச்சுருப்பாங்க. ஆன்வில் மேலே பொருளை வச்சு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. ஸோ அதான் வந்து சிம்பிள் ஃபோர்ஜிங். இது பிளாக் ஸ்மித்தியில் அப்சர்வ் பண்ணலாம். However, most forgings require a set of dies and such equipment as a press or a powered forging hammer. ஸோ இந்த மாதிரி என்னன்னா நிறைய ஃபோர்ஜிங்கில் வந்து செட் ஆஃப் டைஸ் வச்சுட்டு நமக்கு ப்ரெஸ்ஸாவோ இல்லை பவர்டு ஃபோர்ஜிங் ஹேமராவோ இருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் ஷாக் இம்பேக்ட் சடன்லி அப்ளைட் லோட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்குது, 2 பேர் ஆஃப் டைஸ் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது, ஹீட் பில்லட் இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃப்ளஷ் சுற்றணும், அப்பர் பிளேட்டுக்கும் லோவர் பிளேட் நடுவில் வெளியில் இந்த ஃப்ளாஷ்ன்ற வழியாக வந்து நமக்கு வருது. அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓப்பன் டை ஃபோர்ஜிங், க்ளோஸ் டை ஃபோர்ஜிங் பத்தி பார்க்க போறோம். ஓப்பன் டை ஃபோர்ஜிங் என்ன சொல்றாங்க? Workpiece is compressed between two plates. There is no constraint to material flow in lateral direction. ஸோ வந்து 2 பக்கம் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இதில் என்னன்னா there is no constraint to material flow in lateral directionல எவ்வளோ வேணால் ஃப்ளோ ஆகலாம், அது கன்ஸ்ட்ரைண்ட் இல்லை அப்படின்றாங்க. அதான் வந்து ஓப்பன் டை ஃபோர்ஜிங். ஓப்பன் டை ஃபோர்ஜிங்கில் there is no constraint to the material flow in lateral direction அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது க்ளோஸ் டை ஃபோர்ஜிங். Closed die forging வந்து the shape of the die is closely related to the shape of the product. ஸோ இந்த டை பார்த்தீங்கன்னா டையோட ஷேப் எப்படி வச்சுருவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம எந்த திசையை உருவாக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஷேப்பில் தான் செஞ்சுருப்பாங்க. Calculated amount of material is kept inside the die cavity and the force is applied by the punch. இது என்னன்னா கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் தான் வைக்க முடியும். ஏன்னா வந்து இன்சைட் டை கேவிட்டி கால்குலேட் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் பை தி பஞ்ச். ஏன்னா நம்ம அதிகமாக வச்சா நம்ம ஃப்ளோ ஆகிறதுக்கு இடம் இருக்காது. ஓப்பன் டை ஃபோர்ஜிங் எவ்வளோனா ஃப்ளோ ஆகலாம். ஆனால் இங்கே வந்து கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வைக்கணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஜிங்னா என்ன, அதோட டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அப்புறம் டையை பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இவ்வளோ எத்தனையோ சொல்லி தந்த தம்பி செல்வராஜுக்கு Thank you. தேங்க்யூ.